கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எளியவர்களை மறந்து விடாதே. 1949 ஆண்டு டாக்டர் ஆல்பர்ட் ஸ்பென்சர் அமெரிக்காவுக்கு வருகை புரிந்தார். அவருடைய பழைய மாணவர்கள் கிளவுட்லேண்ட் என்ற புகைவண்டி நிலையத்தில் அவரை சந்தித்து அவரை வரவேற்க மிக ஆவலாய் காத்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு காலை விருந்து தந்து உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு உணவுச்சாலை ஒன்றுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சிறப்பான முறையில் உயர்தரமுடையதாக செய்யப்பட்ட பெரிய கேக் மேஜையின் மீது வைக்கப்பட்டது. மாணவர்கள் தங்கள் அன்புக்குரிய ஆசிரியர் டாக்டர் ஆல்பர்ட் கையால் அந்த கேக்கினை வெட்டி பங்கிட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். உடனே அந்த ஆல்பர்ட் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடம் தங்கள் கருத்தை சொல்லி கேக்கினை வெட்ட ஒரு கத்தியும் அவரிடம் கொடுத்தார்கள். டாக்டர் ஆல்பர்ட் கத்தியை பெற்றுக்கொண்டு அவர் செய்த ஒரு காரியம், அந்த கத்தியை பெற்றுக்கொண்டு தம்மையும் சேர்த்து அங்குள்ள மாணவர்களையும் எண்ணி பார்த்து 9 பேர் இருப்பதை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் அந்த கேக்கை 10 துண்டுகளாக வெட்டினார். மாணவர்கள் வியந்தார்கள். ஐயா, நாம் 9 பேர் இருக்கிறோம், 10 துண்டுகளாக வெட்டினீர்களே என்றார். டாக்டர் ஆல்பர்ட் அமைதியான புன்முடன், ஆம், 10வது துண்டு நமக்கு அன்புடன் இதனை படைத்துவிட்டு அதோ ஓரமாக நின்று கொண்டிருக்கும் அந்த பணிப்பெண்ணிற்கு என்றார்கள். நாம் எளியவர்களை மறந்து விடுகிறோம், செல்வந்தர்களையும் பிரபலமானவர்களையும் போற்றுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து பாவிகளையும் ஏழைகளையும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் நாடி வந்தார். அவருக்காக இறக்கப்பட்டார், மனதுருகினார். நமது அன்பினாலும் கிருபையினாலும் அவர்களை அரவணைத்தார். இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். தாழ்த்தப்பட்ட சிறுமைப்படப்பட்ட மக்கள் மீது கரிசனை உடையவராய் இருந்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டிருக்கும் நண்பனே, அன்பான விசுவாச பிள்ளைகளே, திருச்சபை விசுவாச பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவருடைய புனை பெயரில் இருக்கக்கூடிய நீங்கள் நானும் அத்தகைய கரிசனை உண்டா? அத்தனை அன்பு உண்டா? எண்ணி பார்ப்போம். எளியவர்களை மறந்திட வேண்டாம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். அது நிமித்தமாய் அவருடைய அடையக்கூடிய சந்தோஷத்தில் நீங்கள் நானும் அந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.